அவையோர் அனைவருக்கும் வணக்கம். இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டம் சிறப்பாக ஒருங்கிணைச்சு நம்ம இங்கே நடத்திட்டு இருக்கோம். மிகுந்த சிறப்பு. ஏன்னா நான் இவ்வளோ நாள் நம்ம தொகுதியில் இருக்கிறோம். நான் அண்ணனுடைய இந்த கட்சி செயல்பாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். விஞ்ஞானின்னு அழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது உள்ள என்ன எதில் ஆராய்ச்சி பண்ணார் என்ன அப்படிங்கிறது வெளிநாட்டுக்கு போயிருக்காரு வந்திருக்கான்னு தெரியும். அது முழுமையான தகவல் நம்மளுக்கு தெரியலை. இப்போ நம்ம மக்கள் மத்தியில் நம்ம பேசணும், நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதா சரி அண்ணன்ட்டே எங்கே போய் நேரடியாக கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு நான் மணி செந்தில் அண்ணனுக்கு அழைச்சேன். நேற்று அழைச்சேன், அண்ணன் இந்த மாதிரி சொல்கிறாங்களே அது மொழி தகவல் எனக்கு வேணும்னே. ஏன்னா நான் மக்கள் மத்தியில் தெருமுனை கூட்டத்திலையோ இல்லை மக்கள் மத்தியில் பேசும்போது எனக்கு எங்கள் வேட்பாளர் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தவர் நான் சொல்லணும். ஏன்னா அதிமுக திமுககார நிறுத்தினா என்ன நிறுத்துவான்னா பணத்தை பார்த்து தான் நிறுத்துவான். பணத்தை பார்த்து நிறுத்துவானா இன்னொன்று நம்மளுக்கு ஒரு 10 கோடி கமிஷன் அடித்து கொடுக்குற ஒரு வேட்பாளராக இருப்பானான்னு பார்த்து தான் அவங்க நிறுத்துவாங்க. ஆனால் நம்ம அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அப்படி கிடையாது. அவர்கள் எப்படிப்பட்ட வேட்பாளரை நிறுத்தியிருக்காருங்கிறத சொல்லணும்னு அதை ரொம்ப தெளிவாக காணொலியில் சொல்லிட்டாங்க. மிக அருமையாக இருந்தது. நம்ம அதை சொல்லணும் இல்லை, இதை நம்ம மக்கள் இடத்துல எடுத்துக்கிட்டு போய் நிறுத்தணும். அதுதான் நம்ம செய்யக்கூடிய வேலை. வெளிநாட்டுக்கு இப்போ போகிறதேங்கிறது ஃபேஷன் ஆகிடுச்சு. வெளிநாட்டுக்கு படித்து முடித்தோமா வெளிநாட்டு போய் செட்டில் ஆகணும், வெளிநாட்டு போய் செட்டில் ஆகணுங்கிறது இப்போ ஃபேஷன். இளைஞர்கள் மத்தியில் இப்போ நம்ம எல்லாருக்கும் மத்தியிலே அதுதான் ஒரு இதுவாக இருக்குது. இங்கே இருக்கிறது இஷ்டம் கிடையாது. இங்கே வேலை பார்க்குறதும் இங்கே இருக்கிறதும் இஷ்டம். இப்போ டாக்டருக்கே படித்தாலும் நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்க போகிறேங்கிறது தான். அப்படி இருக்கிற சமயத்தில் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பே வெளிநாட்டில் இவ்வளோ ஊதியம் கிடைத்தும் இல்லை ஆராய்ச்சியில் இத்தனை பொறுப்புகள் பதவிகள் கிடைத்தும் அதை விடுத்து தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து நமக்காக களத்தில் இத்தனை நிறைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நம்ம முன்னெடுக்கலாம். இப்போ அவர் சார்ந்திருக்கிற வீரத்தமிழர் முன்னணியில் அண்ணன் நிறைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கலாம், நம்ம அடையாளப்படுத்தலாம். இப்போ ஒரு இடத்துல போய் ஒரு 20 பேர் அது மக்கள் மன்றத்திலையும் சரி இல்லை நீதிமன்றங்கள் வாயிலாகவும் சரி நிறைய களத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இப்போ பண்பாட்டு புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாது அப்படின்னு சொல்லி அண்ணன் அந்த ஒரு கோட்டு சொல்லியிருப்பாங்க. அதற்கு ஏற்ற மாதிரி அன்றிலிருந்து இன்று வரை 2017 25 வரை வீரத்தமிழர் முன்னணி வாயிலாக நிறைய போராட்டங்கள் முன்னெடுத்திருக்கிறாங்க. அதற்கான அந்த சான்றையும் அந்த காணொலியில் பார்த்தோம். அண்ணன் 2021 நினைக்கிறேன் அந்த புத்தகம் ஒன்று வீரத்தமிழர் முன்னணி ஏன் எதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம். அதை நம்ம அனைவருமே வாங்கி படிக்கணும். நம்ம பரப்புரைக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சது ஐயா மருத்துவர் ஐயா மூலியமாக எனக்கு அந்த புத்தகம் கிடைத்தது, நான் படிச்சிருக்கேன். அதை நம்ம எல்லாருமே நம்ம தொகுதியில் உள்ளவங்க எல்லாரும் பரப்புரைக்கு போகிறதுக்கு முன்னாடி வாங்கி அதை படிக்கணும். நம்மளுடைய வேட்பாளரை பற்றி மக்கள் இடத்துல கொண்டுட்டு போகணும். இன்னொன்று இந்த தளத்தில் பெரும்பாலான பெண்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். களத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இப்போ அரசியல் நம்ம போய் ஆண்கள் போய் பேசுறதுக்கும் பெண்கள் போய் பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ பெண்களால் மாற்றிட முடியும். 30 வருஷமா புல்லாலப்பாங்க, திருத்த முடியாது கல்யாணத்தை பண்ணி வை திருந்திடுவாங்க. அதனால் அது பெண்களுடைய பலம். பெண்களால் நினைத்தால் என்னன்னாலும் முடியும். நம்ம அரசியல்ல சாமானிய மக்கள்கிட்ட நம்ம பிரச்சனைகள் காரணம் இந்த அரசாங்கம் தான் அப்படிங்கிறத நம்ம பெண்கள் வாயிலாக எடுத்துட்டு போகணும். அது தெரிஞ்சாலே அவங்களுக்கு இப்போ உடல் சரியில்லையா அதற்கு அரசாங்கத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. சம்மந்தம் இருக்கு. குழந்தையின்மை இல்லையா அரசாங்கத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், அதுக்கு ஸ்டாலினுக்கு என்னையா சம்பந்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இருக்கு. அதனாலதான் உடல்நிலை போகுது, அதனாலதான் குழந்தையின்மை வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சக ஜனங்கள்கிட்ட மக்கள்கிட்ட நம்ம எடுத்துக்கிட்டு போய் நிறுத்தணும். இப்போ வேட்பாளர் அறிவிச்சாச்சு. இனிமே அண்ணன் செந்திநாதன் அவர்கள் கிடையாது, அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களின் இன்னொரு முகம். அப்படியா தான் நம்ம பார்க்கணும். இப்போ நான் எதுக்கு இங்கே நிற்கிறேன்? நான் தனிப்பட்ட அண்ணன் செந்திநாதனுக்காக இது போகுது வருது அப்படின்னு சொல்லி ஒரு இதை மாற்ற முடியுமா? யாரால மாற்ற முடியும்? அப்போ எனக்கு இந்த தமிழகத்தில் இதால் மாற்ற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு அண்ணன் சீமான் மேலே தான் வருது. அவர் வச்சிருக்கிற கொள்கை மேலே தான் எனக்கு வருது. அப்போ அந்த கொள்கையை தாங்கி பிடிக்கிறதுக்கு அண்ணன் யாரை கையை காட்டுறாரோ அவரை நான் சீமானின் முகமாக தான் நான் எடுத்துக்கணும்.
அதுதான் வந்து உண்மையா கட்சிக்கும் அண்ணனுக்கும் உண்மையா இருக்கிறதுக்கு அர்த்தமாகும். நிறைய பேர் பேச இருக்கனால நான் இதை தான் சொல்லிக்க விரும்புகிறேன். நம்மலாம் வேலை செய்யுங்கிறத நான் வேலை செய்ய தயாராக இருக்கேன். உங்களோட இணைஞ்சு நம்ம எல்லாரும் நல்லா வேலை செஞ்சு ஒரு வெற்றிக்கான ஒரு இதாக கொண்டு போகணும். இந்த 2026 தேர்தலுங்கிறது கடந்த தேர்தல் மாதிரியெல்லாம் இல்லை. உங்களுக்கு அரசியல் சூழல் நான் சொல்லி இது பண்ணணும் இல்லை. யார் கட்சிக்குள்ளே வந்திருக்கா, எந்தெந்த நடிகர்கள் வந்திருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இது வந்து ஒரு வாழ்வா சாவாங்கிற ஒரு இதுதான். அப்போ முழு மூச்சா நம்ம நிற்கணும். நம்ம இதுக்கு வந்து முன்கூட்டியே வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க, அது ரொம்ப நல்லது. நம்மளுக்கு கால அவகாசம் நிறையவே இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து வெற்றி பெறத்துக்கான ஒரு இதுவாக தான் நம்ம இது அதிக வாக்குகள் அப்படிங்கிற இதுவே எண்ணத்தில் வச்சுக்கவே கூடாது. வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்லி வெற்றியை நோக்கி தான் எடுத்துகிட்டு போகணும். நம்ம வேட்பாளரை மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அண்ணன் சீமான் அவர்கள் சேர்ந்துட்டாரு, அந்த வேலையை நம்ம பார்க்க வேணாம். அந்த மக்களை போய் நம்ம சந்திக்கணும். அதுதான் நம்ம சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும். உறுதியாக 2026 அண்ணன் செந்தில்நாதன் அவர்களை வெற்றி பெற வைப்போம், அதற்கான வேலையை செய்வோம்னு சொல்லி விடைபெற. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.